வணக்கம் வணக்கம். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2006 வந்து 2006 ஒரு சின்ன அறையில உட்காந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்போ பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. 2006 வந்து கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான். 2006லயும் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது. அரசு பள்ளியில படிச்சாங்க கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம, உதவி கேட்கும் கூட தெரியாம, டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு 2006 அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை. அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம், அப்பாவோட வீட்டில் வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு. 2006 அகரம் ஆரம்பிச்சாலும் 2010 இருந்து தான் விதை அப்படின்னு இப்ப சொல்ற அரசு பள்ளியில படிச்சு முடிச்சு வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில சேர்க்கிற திட்டத்துக்கு பேர் தான் வந்து விதை. அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். இப்போ நீங்க பார்க்கலாம், இங்க 5813 மாணவர் மாணவிகள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் 2000 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ அரசு பள்ளிகளில் எவ்வளோ மாணவிகள், எவ்வளோ மாணவர்கள், எவ்வளோ பேர் படித்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்பவும் அகரமில் வந்து 2000 மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேலே வந்து எல்லாமே மாணவிகள். 2010 ஒரு 100 மாணவர் மாணவிகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவைகள் வந்து குறையவே இல்லை. இப்பவும் 2025 இப்பவும் நம்ம கூட நம்ம சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைய படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு.
இப்போ நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அகரமா மாறி இருக்கு. அகரம் எதனால வந்து இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாம வீரியத்தோட ரொம்ப சக்தியா ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. எங்களுக்கு வந்து இன்னொரு 20 வருஷம் நாங்க இதே விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாம பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான். தனக்கு மட்டும் பண்ணிக்காம, தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம, இப்போ மாணவிகள்லாம் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரம்ல இருக்கிற ஒரு ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாம என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடைச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது திரும்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 10,000க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கு. வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்பவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறையா அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அகரம் இவ்வளவு 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்கள்னால. ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, கல்வராயன் மலை இருக்கு, ஜவாது மலை பக்கத்துல வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்கிருந்து தன்னார்வலர்கள் போறாங்க, சைக்கிள் எல்லாம் போக முடியாது. அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்கே போகிறதுக்கு, சைக்கிளில் கூட போக முடியாது, இருசக்கர வாகனம் போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமா. ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதா மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு. அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு. ஸோ தன்னார்வலர்களோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். 20 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இன்னும் வி நீட் லாட் ஆஃப் சப்போர்ட். இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற ஒரு விஷயமா பார்க்குறேன். என்ஜிஓனா வந்து எங்கேயோ ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு சின்ன ஃபேன் ஒரு லைட் இருந்தால் போதும், ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாம ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு கனவோட கட்டின ஒரு இடம் இது. வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு இடமா இல்லாமல் வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காமல் இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு, இன்னும் பெருசா சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுல வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாம இங்க நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது, நிறைய புக் லான்ச்சஸ் நடக்க போகுது, புத்தக வாசிப்பு நடக்க போகுது. இன்னும் பல ஆளுமைகள் பல துறையில வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்க வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷேரிங் வந்து இங்க நடக்க போகுது. ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்கு, உலகம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள், இன்னைக்கிற நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார்வர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து we have a lot of new beginnings happening from here. ஸோ எப்பவும் போல் உங்களோட அன்பு, உங்களோட ஆதரவு தேவை. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளாக எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வலர்கள் சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஒரு ஒரு கோர் டீமாக ஒரு 800 ஒரு 1000 பேர் வந்து அகரம்க்கு தன்னார்வலர்களாக வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட அண்ணாவா அக்காவாக இருந்திருக்காங்க. நான் எதுக்காக வாலண்டியர் சொல்கிறேன்னா, இந்த மாணவர்கள் வந்து வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசாக இருக்கும். இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க. பட் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்கள வந்து படிப்பை முடிக்கிறதுக்காகவும்
வாழ்க்கையை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவா அக்காவா இருந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும். நிறைய பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் அகரத்துக்கு நான் அன்போட பணியோட கேட்டுக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட பிளெஸிங்ஸும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஞானவேலியும் பேச சொல்ல போகிறேன், ஜெயஸ்ரீயும் பேச சொல்ல போகிறேன். குழந்தைய பெற்றெடுக்கிறத விட குழந்தைய வளர்க்குறது இன்னும் கஷ்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணதான், இவங்க 2 பேரும் டிசைன் பண்ணதான் வந்து இப்போ அகரம்ல எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ அதை முன்னெடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னார்வலர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே கிடையாது. இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு பிரிட்ஜஸ் தான். பட் இதை மொத்தமாக கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து முன்னாள் மாணவர்களும் ஏற்கனவே இங்கே இருக்கிற தன்னார்வலர்களும். அவங்கள வந்து அவ்வளோ நன்றியோடு பார்க்குறேன். இந்த இடம் இன்னும் வந்து பெரிய விஷயமாகணும், இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி. இதிலிருந்து நாங்கள் இன்னும் அடுத்த 20 வருஷத்தில் இந்த இடம் பத்தாமல் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. We need all your blessings. Thank you.